ஹாய் மை டியர் ஃபாலோவர்ஸ், ஹாப்பி நியூ இயர். தம்பி ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஓகே, நம்மள நிறைய பேர் 2025 அப்போ நிறைய ஆசைகள் நிறைய கனவுகளோடு இருந்திருப்போம். அது எதுவுமே நடக்காமல் இருந்தோன்னே அந்த வருடமே ஒரு தோல்வியான வருடம் அப்படின்னு நினச்சிருப்போம். யாரும் அப்படி நினைக்காதீங்க. எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பாடங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த 2026 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆண்டவன் நம்ம எல்லாருக்குமே பிளெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு இந்த வருஷத்தோட முதல் நாள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கிற திருவரம்பூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் இருக்குது. எறும்பீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோயில். உங்களே எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறந்துடாமல். இன்றைக்கி எதுக்கு அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, எப்பயுமே வருஷம் அந்த கோயிலில் ஒரு சிறப்பான பூஜை ஒன்று நடக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் இருந்து சாமி ஜாமான் அபிஷேக ஜாமான்லாம் கேட்பாங்க. பட் கடவுள் அனுகிரகத்தினால இந்த வருஷம் முதல் நாள் அன்னைக்கே அந்த விசேஷம் வந்திருக்கு. அதனால இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்காகவும் அந்த பூஜைக்காக அந்த ஜாமான்கள்லாம் சாமிக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். நானும் என் பையனும். வாங்க என் கூட பயணிங்க. அந்த கோயிலை போய் பார்ப்போம். அந்த கோயிலை சுற்றி எவ்வளோ அழகான விஷயங்கள், அந்த கோயிலை சுற்றி எவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு எதை எடுத்ததையுமே தொடர்ச்சியாக நான் தம்பி கோயில் வந்தாச்சு. சாமி கும்பிட போறோம். சிவனை பார்க்க போறோம். வந்துட்டோம். ஜாலி 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 ஜாலி. அச்சா அச்சா அச்சா. கல்கண்டு கொடுக்க போறோம். அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோயில். இன்னைக்கு பிரதோஷம் அப்படின்றனால பயங்கர கூட்டமாக இருக்குது. வாங்கிட்டு வந்த ஜாமாவையும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருக்குது. ஒரு 80லேருந்து ஒரு 100 படி மேலே ஏறி போகணும் சாமி பார்க்க. நம்ம வாங்கிட்டு வந்த 25 கிலோ வெள்ளை கல்கண்டு பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. ஒன்று பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு கீழே வந்து ஐயரோட வந்து இந்த ஜாமாவெல்லாம் கொடுத்துடலாம். எப்படியும் ஒரு 80 படியாவது இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி கோயில் இருடி வரேன். கொடிமரம், கோயிலை சுற்றிட்டு வருவோமா? இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எறும்பீஸ்வரர். எதனால எறும்பீஸ்வரர் அப்படின்னா, இந்த கோயில் வந்து எறும்பு புத்துலேருந்து உருவாக்குனது அப்படின்னு சொல்கிறாங்க. சுயம்புலிங்கமாக வந்தது. எல்லா கோயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் வந்து லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி சித்தர்கள் எல்லாம் எறும்பு வேடத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த கோயிலை சுற்றி நாங்கள் என்ன வேண்டுதல் வைப்போம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டுறோம் அப்படின்னா இந்த கோயிலை சுற்றி சக்கரை போடுவோம். ஏண்டி தம்பி, நம்ம சக்கரை போடுவோம் தானடி? இந்த கோயிலை சுற்றி சக்கரை போடுறப்போ சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் எறும்பு ரூபத்தில் வந்து நம்ம போடுற சர்க்கரையை சாப்பிட்டு
ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அவசியம் எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வாங்க. நிலாவை பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா நிலா. கோபுரம் கோயில் பயங்கர கூட்டம் அப்படின்றனால லிங்கத்தை என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. இப்போ சுற்றி வரேன். சப்போஸ் கூட்டம் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சிவனை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் இது. அவசியம் யாராக இருந்தாலும் திருச்சிக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மறந்துடாமல் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டை மாதிரி இதுவும் சக்தி வாய்ந்த கோயில். சுற்றி முடித்தாச்சு. சுற்றி முடிச்சுட்டு உள்ளே போகிறோம். சிவனை கவர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். பயங்கர கூட்டம் அப்படின்றனால நம்ம அதிர்ஷ்டத்துக்கு இதுதான் கிடச்சிது. ஆமா பசங்க இருக்கீங்களா அப்படியே மொத்த திருச்சியும் தெரியுது பாருங்க. அவரோட சேர்ந்து போங்க அப்பதான் தெரியும் கார் பண்ணி. கைஸ் ஒரு வழியாக கோயில் போயிட்டு வந்தாச்சு. மன நிம்மதியாக போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்திருக்கேன். 2026க்கு தேவையான கோல்ஸ் எல்லாம் மனசார செட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பயங்கர கூட்டம் கோயிலில். எதனாலனா வருஷ பரப்பு மட்டும் இல்லை, இன்னைக்கு பிரதோஷம் வேற, அதனால பயங்கர கூட்டம். ஒரு வழியாக நம்ம கொண்டு வந்த சாமி ஜாமாவையும் சாமி கிட்ட கொடுத்தாச்சு. மன நிம்மதியாக சாமியையும் பார்த்தாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ மூலயமா அந்த கோயில் எப்படி இருக்குன்றதை காமிச்சிட்டேன். இன்ஸ்டாகிராமில் என்னை எப்படிலாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி 2026க்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்லாம் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 ரொம்ப சூப்பராக பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், ப்ரொடக்டிவாக இந்த லைஃப்பை வாழலாம். ஹாப்பி நியூ இயர்.